Hello everyone, this is Gunavagulan from GL Tamil Tech School. So in the video நாங்க பார்க்க போறது looping in Python. So இந்த looping என்று சொல்ற கான்செப்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா நாங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த லிஸ்ட்டை மேனிபுலேட் பண்ணக்குள்ள வந்து லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணி காட்டியிருந்தோம். அதே போல வந்து ஸ்ட்ரிங்கை மேனிபுலேட் பண்ணக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கை வந்து லூப் பண்ணி காட்டியிருந்தோம். ஸோ பேசிக்கா வந்து லூப் பண்ணி சொல்றது ஒன்று கிடையாது, ஒரு விடயத்தை வந்து திருப்பி வந்து எக்ஸிக்யூட் பண்றதான் வந்து லூப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு ரிக்வயர்மெண்ட் வருது, என்னன்னு கேட்டா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் 1000 டைம். ஓகே, இப்போ 1000 டைம் நீங்க ஹலோ வேர்ல்ட்னு சொல்லி டைப் பண்ணணுமா சொன்னா you have to copy or you have to type this code 1000 times. So this is very boring. உண்மையா சொல்லணும்னு சொன்னா இப்படி கோட் எழுதவே கூடாது. இப்படி 1000 டைம் எழுதுனோம்னு சொன்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ஒரு 1000 தரம் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்றதுக்கு வந்து 1000 டைம் வந்து நாங்க இப்படி 1000 லைன்ல கோட் எழுதுறதை விட 1 லைன் or 2-3 லைன்ஸ்ல வந்து லூப்ஸை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நான் முன்னாடி சொன்னது போல லூப் பண்ணி சொன்னா ஒரு விடயத்தை திருப்பி செய்யக்கூடிய அபிலிட்டிஸை வந்து ப்ரோக்ராமிங்குள்ள தாரதான் வந்து லூப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டா லூப், இதுக்கு முன்னாடி நாங்கள் லூப்ஸ் பார்த்துருந்தோம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் எப்படி லூப் பண்றது, டெக்ஸ்ட் எப்படி லூப் பண்றதுதான் சொல்லி பார்த்துருந்தோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லிஸ்ட் உங்கள்ட்ட எதுக்குமே சொன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் டேட்டா அதிகம். ஸோ அந்த டேட்டாவை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டா 4x in name சொல்லி இதை லூப் பண்ணிக்கொள்வோம். ஸோ முதலாவது டைம் 1 ஆகும், செகண்ட் டைம் 1 ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு கேட்டா 4x in range, இந்த ரேஞ்ச் என்ற கீவேர்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன், 1000 சொல்லி டைப் பண்றோம். ஸோ இங்க பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நாங்க என்ன சொல்லிருக்கோம்னு சொன்னா 1000 டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு என்று சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் வந்து இப்ப எக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணன்னு சொன்னா இதை ரன் பண்ணக்குள்ள வந்து சாரி இது பழைய ஸ்கிரிப்ட், நம்மளோட ப்ரீவியஸ் கோடிங். ஸோ பைத்தன் 19 ப்ரோக்ராம். ஸோ பார்த்தீங்க சொன்னா 99 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் இப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, 999 லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஏன் வந்து 1000 போகலன்னு சொன்னா அதுக்குரிய ரீசன் இட் ஸ்டார்டட் 0. நான் ஏற்கனவே சொன்னது போல கம்ப்யூட்டர் வந்து 0வையும் ஒரு பெருமானமா தான் எடுக்கும். ஸோ அதுதான் ஓகே. இப்ப பாத்தீங்க சொன்னா இட்ஸ் a loop. இதுக்குள்ள வந்து இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த எக்ஸ்ன்னு சொல்றது இண்டெக்ஸ் ஆയിരിக்கும், எத்தனையாவது தரம் போகுதுன்னு சொல்லி. இங்க வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி டைப் பண்ணா என்ன நடக்கும்னு சொன்னா 1000 டைம் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். இதுக்கு நாங்க 1000 டைம் வந்து இதை காப்பி ஸ்பேஸ் பண்ண தேவையில்லை. இது காரணம் என்ன சொன்னா இதுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள வந்து 1000 டைம் வந்து இப்படி லூப் ஆகும். This is nothing but a loop. Okay, நாங்க லூப் பண்ணி சொல்றது இதைத்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னா இந்த ரேஞ்ச்லேயும் 3 வகையானது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 இப்படி போட்டோம்னு சொன்னா 500ல ஸ்டார்ட் பண்ணி 1000ல வந்து முடிக்கணும். சிம்பிளா நம்ம பார்க்கணும்னு சொன்னா நம்ம குறைந்த வேல்யூ எடுப்போம், 50ல தொடங்கி 100ல முடிக்கணும்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகக்குள்ள நான் இப்ப ஹலோ வேர்ல்டுக்கு பதிலா வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, 99ல முடிஞ்சு காரணம் என்னன்னு கேட்டா இது 1ல ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா 50ல ஸ்டார்ட் பண்ணி 99 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா 50ல இருந்து 99 வரைக்கும் போகுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதான் இது. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கால இன்னொரு வேல்யூ எடுப்போம். இது ஸ்டார்டிங் வேல்யூ, இது எண்டிங் வேல்யூ 5. எத்தனை ஸ்டெப்பா மூவ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 5 போயிருக்கும். 50 55 இப்படி இந்த ஆர்டர்ல வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா டேட்டா எப்படி கொடுத்தீங்க சொன்னா 1000 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ள என்ன பெருமானம் கொடுக்குறீங்களோ அத்தனை தரம் எக்ஸிக்யூட் ஆகும்.
you can also set a starting point. So starting point set பண்ணலாம், step set பண்ணலாம். It's a simple loop. Okay, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஆன ஒரு லூப் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, 10 by 10 மூவ் ஆகணும். நான் சொன்னது 10 by 10 மூவ் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது 1000 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், மேபி இது 50 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், 50 டைமும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்படியான ஒரு விடயத்தை வந்து திருப்பி நாங்கள் செய்ததுக்கு யூஸ் பண்ணுறது வண்டர்ஃபுல் மெக்கானிசம் இன் ப்ரோக்ராமிங். இதுதான் வந்து லூப். ஓகே, இந்த லூப் சொல்ற கன்செப்ட் வந்து உங்களுக்கு அதிக அளவுல வந்து நீங்க கோடிங் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு அவசியமாக அமையும். நிறைய இடங்கள்ல வந்து இதை யூஸ் பண்ணுவீங்க. நீங்க இப்ப பிகினர்ஸ் வழியா இந்த இடத்துல வந்து மேபி யூ மே ஹேவ் சம் டவுட்ஸ். ஸோ அது போக போக வந்து சரியாயிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமிங்ல இப்போ நாங்கள் ஃபண்டமெண்டல்னு சொல்லிட்டு பல வகையான ஸ்மால் கான்செப்டை லேர்ன் பண்ணி கொண்டு வரோம். இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் என்னென்று விளங்கும். ஸோ பேசிக்காக சொல்ல போனால் அதெல்லாம் சின்ன டூல், இந்த எல்லா டூலையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சாஃப்ட்வேரை வந்து பில்ட் பண்ணுவீங்க. அந்த பில்ட் பண்ணுற ப்ராசஸுக்குள்ள இன்வால்வ் ஆகக்குள்ளதான் வந்து உங்களுக்கு அந்த ஹோல் ஐடியா கிடைக்கும். எனிஹவ் திஸ் இஸ் பேசிக் பைத்தன் தான் நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே கைஸ், I hope you have understood what is loop. உங்களுக்கு லூப் என்னன்னு சொல்லி விளங்கிருக்குமே நினைக்கிறேன். அடுத்த வீடியோவிலையும் வந்து லூப்பை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.